திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சோஷியல் மீடியால ரொம்ப ஹாட் டாபிக்கா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா சூர்யா சாரோட திரைப்பயணம் அடுத்தடுத்து என்ன பிளான்ல இருக்காரு அண்ட் கருப்பு படம் ஓடிடில ரிலீஸ் ஆன பஞ்சாயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சூர்யா ரசிகர்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, தேட்டர் வாசல்ல நின்று அண்ணே ஒரே ஒரு தேட்டரிக்கல் ஹிட் கொடுத்துருங்கண்ணே, அப்படி ஒன்று பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுனே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏங்கி போய் இருந்தாங்க. ஏன்னா அவங்க அடுத்தடுத்து வரிசையா வாங்கின அடிகள் அந்த மாதிரி. எதனாலனா ஃபர்ஸ்ட் வந்து கங்குவான்னு ஒரு படம், நம்ம சிறுத்தை சிவாவோட படம். சிறுத்தை ஒரு படம் ஒர்த்தா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீரம் படம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படி சொல்லிக்கலாம். ஆனா அடுத்தடுத்து அவரோட படங்களோட குவாலிட்டி குறைஞ்சிட்டே வந்ததாதான் நான் உணர்ந்தேன். அதை தல ரசிகர்களுமே ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அதை தல ரசிகர்களுமே கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சூர்யா அந்த வரிசையில வந்து இணைஞ்சாரு. சூர்யா நானும் வர்றேன்னே. ஆனா அவர் என்ன நினைச்சு வந்தாருன்னா, தம்பியை வச்சு ஒரு பக்கா மாஸ் ஹிட் ஒன்று கொடுத்துருக்காரு, ஸோ நமக்கும் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு கதையை கேட்டு கமிட் ஆகுறாரு நம்ம சூர்யா. படம் வர்றதுக்கு முன்னாடி பில்டப்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆகா ஓஹோன்னு படம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, அந்த டைம்ல உள்ள ஒரு வேற ஒரு உலகம், அப்படி இப்படின்னு பெருசா என்னமோ பண்ண போறாங்கன்னு ரசிகர்களுமே ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா ஆடியோ லான்ச்ல இந்த டிக்கெட்லாம் இப்படியே வச்சுக்கோங்க, சக்சஸ் மீட்டுக்கு வரும்போது இது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சிவா பேசியிருந்தாரு. படம் தேட்டர்ல வந்த நாள்ல இருந்து வாங்க ஆரம்பிச்ச அடி, சவுண்ட் எஃபெக்ட்னு ஒண்ணு வச்சு சூர்யா ஃபேன்ஸுக்கு கொடுத்தாங்க பாருங்க, பங்கமா ஒரு மரண அடி, செதறிட்டாங்க. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே ஒரு யுகமே தேவைப்படுங்கிற அளவுக்கு சோர்ந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு படம் அட்டர் ஃபிளாப்பு, புரியல, வளவலன்னு இருக்கு, சவுண்டு தேட்டர்ல உட்கார முடியல, சவுண்டு இப்படின்னு 1008 குறைதான் சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த படம். அதுல இருந்து மீண்டு எப்படிடா எழுந்து வர்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அடுத்த படம் கமிட் ஆகுறாரு சூர்யா. இப்ப உள்ள வர டைரக்டர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்களா, நம்மளோட கிளாசிக் கமர்ஷியல் கிங் கார்த்திக் சுப்ராஜ் வராரு. சரி, சிறுத்தை சிவா நிறைய படங்கள் சொதப்பி இருக்காரு, அந்த வரிசையில இதுவும் சேர்ந்துருச்சு. கார்த்திக் சுப்ராஜோட படம் எப்பவுமே யூனிக்கா இருக்கும், ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவாரு ஸ்கிரீன்ல. ஸோ இந்த படம் கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி வெயிட் பண்ணாங்க. படத்துக்கு மேல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க. ஏன்னா கங்குவால வாங்கின அடி அப்படி. ஸோ இந்த படம் தேட்டரிக்கல் ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலே இருந்தாங்க சூர்யா ஃபேன்ஸ். ஏன்னா மற்ற ஃபேன்ஸ் கிட்ட ஃபைட் பண்ண ஒரு விஷயம் தேவைப்படும்ல, சினிமான்னு வரும்போது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா படத்துலயும் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ற, ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப வித்தியாசமா பண்ணக்கூடிய ஆளு. ஆனா அவருமே சொதப்பிட்டாரு. ஒருவேளை இது சூர்யாவோட என்ன சொல்றது, சூர்யாவுக்கு அந்த டைம் போதாத நேரமா இருந்துச்சா, இல்ல கார்த்திக் சுப்ராஜுக்கு நிஜமாவே அந்த டைம்ல கரெக்டான ஒரு விஷயத்தை எடுக்க தெரியலையா, ஸ்கிரீன் பிளேல சொதப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த படமும் ஃபிளாப், ரெட்ரோவுமே ஃபிளாப் ஆனதுல சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே துவண்டு போயிட்டாங்க. ஈவன் சூர்யாவே துவண்டு போயிருப்பாரு. ஏன்னா ரொம்ப பெருசா நம்பிக்கை வச்ச 2 படங்களுமே அடுத்தடுத்து கை கொடுக்காம போறது ஒரு கலைஞனுக்கு பெரிய இழப்பு தான். இந்த மாதிரி சூர்யா ஃபேன்ஸும் சூர்யா அவர்களும் சோர்ந்து போய் நின்ன நேரத்துலதான், கவலைப்படாதீங்கப்பா நான் உங்களுக்கு ஹிட் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பவர் பூஸ்ட் மாதிரி உள்ள வர்றாரு ஆர்ஜே பாலாஜி. சிவாக்கு எதிர்பார்ப்பு வச்சோம், ஃபிளாப் ஆயிடுச்சு. கார்த்திக் சுப்ராஜ் மேல எதிர்பார்ப்பு வச்சோம், முடிச்சு விட்டாரு. அடுத்த ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பெருசா ஹோப் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. இன்னொரு விஷயம், படத்தோட ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இன்னொன்னு ஆடியோ லான்ச்சுக்கு அந்த ஹீரோயினை இன்வைட் பண்ணாத இஷ்யூ, இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து கடைசியா ஒரு வழியா படம் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர்ல கொண்டாடி தீத்தாங்க சூர்யா ரசிகர்கள். ஆனா என்ன கேட்டா அந்த படத்துல சூர்யா கேமியோ ரோல் தான் பண்ணியிருந்தாரு. பட் ஸ்டில் சூர்யாவோட கம்பேக் மூவி அப்படின்னு அவங்களே சொல்லி அவங்களே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டர்ல பாப்கார்ன் சாப்பிட்டு ஜாலியா விசில் அடிச்சு கடந்து போன சீன்ஸ் எல்லாமே ஓடிடியில வந்த அப்புறம் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். வேர்ல்டு வைடா 300 crores மேல இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா என்னப்பா, எப்படியோ சூர்யா 300 கோடி கிளப்ல இணைஞ்சிட்டாருன்னு சூர்யாவும் ஹாப்பி, சூர்யா ரசிகர்களுமே ஹாப்பி. படம் தியேட்டர்ல இருந்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தியேட்டர்ல இத்தனைக்கும் சாமி வந்துலாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில்ல சாமி ஆடுறாங்க ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு, ஓகே ஒரு நம்பிக்கை அப்படின்னு. தியேட்டர்ல எல்லாம் சாமி ஆடுறாங்க அப்படின்னு பார்த்தா படத்துல ஹைப் அந்த மாதிரி. சூர்யா வந்து சாமி கட்ட போட்டு ஆடினதுல எல்லாருக்கும் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டரை பிளாஸ்ட் பண்ணி படம் வேற லெவல் அதிரி புதிரி ஹிட். ஆர்ஜே பாலாஜி, சூர்யா எல்லாருமே ஹாப்பி. சூர்யா விழுந்து கும்பிடாத கோயிலே இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கா போக ஆரம்பிச்சாரு. வேண்டுதல் வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆத்தா எப்படியாவது அடுத்த படத்தை ஹிட் ஆக்கி விட்டுரு அப்படின்னு வேண்டுதல் வச்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹிட் ஆயிடுச்சு. படம் தியேட்டர்ல இருக்க வரைக்கும் எல்லாமே ஓகே. ஓடிடியில ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா தியேட்டர்ல ஒரு சந்தோஷம் ஒன்று, கத்துறது, கூப்பாடு போடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது பெருசா லாஜிக் மிஸ்டேக் பார்க்க தோணாது. ஆனா அப்படி இருந்துமே அடி வாங்கின படங்கள் தான் கங்குவாவும் ரெட்ரோவும். நம்ம இப்ப எங்க வருவோம். ஆனா ஓடிடின்னு வந்துட்டா பாஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க. பாஸ் பண்ணி நிறுத்தி வச்சு நுண்ணோக்கி, அதாவது மைக்ரோஸ்கோப் வச்சு லாஜிக் ஓட்டை கண்டுபிடிக்கிற அளவுக்கு சினிமா ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க நிறைய தமிழ் சினிமாக்கு.
அப்படி கண்டுபிடிச்சு இந்த சீன் எப்படி இது கூட கனெக்ட் ஆகுது, இது லாஜிக்கே ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு சரமாரியா கருப்பு படத்தை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் விடுங்க, தியேட்டர்ல எந்த சீனை விசில் அடிச்சு கொண்டாடி தீத்தாங்களோ, கிளைமேக்ஸ்ல சூர்யா அவர்கள் துரைசிங்கம் மாதிரி வர்ற மாதிரி ஒரு கிராபிக்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. தியேட்டர்ல யாரும் கண்டுக்கல. ஆனா ஓடிடியில வந்தப்போ இது என்ன 90ஸ்ல வர்ற வீடியோ கேம் மாதிரி இவ்வளவு மோசமா எடுத்து வச்சிருக்கீங்கன்னு அந்த கிளிப்பை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு போட்டு அடின்னு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க கருப்பு படத்தை. இதை விட முக்கியமா படத்துல ஹீரோயின் அது எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாம தேவையில்லாத ஆணியா இருக்காங்கன்னு சொல்லி முன்னாடியே ட்ரோல் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு சாரார் பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருந்தாலுமே ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன அந்த 2 டைலாக் ஒண்ணு அச்சு தூக்கு, அதை ட்ரோல் பண்ணாத ஆளே கிடையாது நான் பார்த்த வரைக்கும். அண்ட் இன்னொரு இது சம்பவம் லோடிங், இந்த இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. ட்விட்டர்ல ராம்குமார்னு ஒரு ஐடி இருக்கு. அந்த ஐடி வந்து விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வாரம் ஒரு நாள் இப்படி போஸ்ட் போட்டுட்டு இருக்கும், சம்பவம் லோடிங், பீக் சம்பவம் லோடிங். அதே டைலாக தூக்கி இருந்தா த்ரிஷா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஸ்டில் படம் தியேட்டர் ஹிட் ஆகி ஓடிடியில அடி பொழந்துட்டு இருக்காங்க. சரி, ஓடிடி பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன ஆனாலும் 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணிட்டாரு, எங்க அண்ணன் 300 crore கிளப்ல இணைஞ்சிட்டாருன்னு சூர்யா ரசிகர்கள் சந்தோஷமா இருக்க நேரத்துல இந்த விஷயத்த பத்தி கேட்டப்போ ஆர்ஜே பாலாஜி ஜென்யூனா ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாரு. அது என்னன்னா, எனக்கு தெரியும் இந்த சீன் கண்டிப்பா ஓடிடியில ரிலீஸ் ஆகும்போது அடி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஜென்யூனா ஒத்துக்கிட்டாரு. ஓகே, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் மூவின்னு நினைச்சுனாலும் அதுல ஹேட்ரட் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணல யாரும். மனுஷன் ரொம்ப வருஷம் ஆச்சு தியேட்டரிக்கல் ஹிட் கொடுத்தா அப்படின்னு எல்லாரும் காம்ப்ரமைஸா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இந்த பஞ்சாயத்து இப்படி இருக்க அடுத்து சூர்யாவோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து ஒரு படத்துல கமிட் ஆகிறாரு. ஏன்னா சூர்யா இப்ப இருக்க ஃபார்முக்கு அவரோட அடுத்தடுத்த நகர்வுகள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சூர்யாவோட லைனப் பார்த்தோம்னா ரொம்ப ப்ராமிசிங்காவே இருக்கு. ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்து கமிட் ஆயிருக்க டேரக்டர்ஸ் அப்படி. முதல்ல எந்த டேரக்டர் கூட கமிட் ஆயிருக்காருன்னா லக்கி பாஸ்கர் சார், அதாவது வாத்தி படத்தோட தெலுங்கு வெர்ஷன். இந்த படமெல்லாம் எடுத்து ஹிட் கொடுத்த வெங்கி அட்லூரி இயக்கத்துல தான் அடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி கூட ஒண்ணு வந்துச்சு, அந்த விஸ்வநாதன் சன்ஸ், அந்த படத்துல தான் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த படம் அதுதான். வெங்கி எப்பவுமே வித்தியாசமாக கதை எழுதக்கூடியவர், எமோஷனல்ஸையும் ஃபேமிலி சென்டிமெண்ட்டையும் வச்சு ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய ஆளு. ஸோ இந்த படமும் ஒரு கிளாசிக் ஹிட்டா இருக்கும்னு சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாமளுமே எதிர்பார்ப்போம் அடுத்தடுத்து ஹிட் படம் சூர்யா அவர்கள் கொடுக்கணும்னு. ஏன்னா அவர் அதை சம்பாதிக்கிற அந்த பணத்தை வச்சு பூட்டி வைக்கல, வேற எனக்கு நானே செலவு பண்ணிப்பேன்னு பண்ணிக்கல, எல்லாத்தையுமே படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு, நிறைய ஹெல்ப் பண்றாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக சூர்யா அவர்களோட படம் ஹிட் ஆகணும்னு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. இந்த வரிசையில அடுத்தது அவர் இணைஞ்சிருக்க டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா, மலையாளத்துல ரோமஞ்சம், ஆவேசம் இந்த மாதிரி ஹிட் படங்கள் கொடுத்த ஜித்து மாதவன் கூட தான் அவர் அடுத்தது கமிட் ஆக போறாரு. அதாவது சூர்யா 47க்கு ஜித்து மாதவன் தான் டைரக்டர்னு அதிகாரப்பூர்வமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஜித்து மாதவனோட ஸ்டைலே எப்பவுமே வித்தியாசமா இருக்கும். அதுல வந்து ஒரு ஹியூமரும் இருக்கும், அதே சமயமா அன்பிரடிக்டபிளா ஒரு மாஸ் சீன் ஒண்ணு வச்சிருப்பாரு. நம்ம இதை எதிர்பார்க்கவே மாட்டோம். ஏன்னா ஆவேசம் படத்துல பெருசா கதை இல்லைனாலுமே படத்தோட நம்மளை சேர்த்துக்கிட்டு ஒன்றி போக வச்சதுமே ஜித்து மாதவனோட அந்த சிக்னேச்சர் ஸ்டைல் தான். ஸோ சூர்யாவோட 47லையுமே அது இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படம் அப்போ சூர்யா 47 அடுத்த விஸ்வநாதன் சன்ஸ் ஒரு ஃபேமிலி ட்ராமாவா இருக்கும். அதுக்கு அடுத்து வர்ற படம் ஒரு ஹியூமர் அண்ட் மாஸ் மூவியா இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்து இந்த ஹிட் எல்லாம் கிடைக்கும்னு சூர்யா ஃபேன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு 99% எதிர்பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம என்னைக்கு ரொம்ப ஹைப்பா எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோமோ அன்னைக்கெல்லாம் பல்பு வாங்குறதே வாடிக்கையா போச்சு. ஸோ கொஞ்சம் அளவா வச்சுப்போம். இப்போ ஜித்து மாதவன் கிட்ட ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல சூர்யா 47 பத்தி கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துல சூர்யா வந்து காப் ரோல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துரைசிங்கம் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் சூர்யா நடிக்கிற போலீஸ் ரோல் எல்லாமே ஒரு தனி கெத்து தான், அதுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அதுக்காக நான் இந்த கருப்பு படத்துல வந்த கிராபிக்ஸ் போலீஸ் சொல்லல, பொதுவா சொல்றேன். ஏன்னா சிங்கம் 1, 2, 3 3லையுமே சூர்யாவோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த போலீஸ் கெட்டப்ல அவரோட அந்த ஒரு முறுக்கேறின மாதிரி இருக்கிறது எல்லாமே எல்லா ஆடியன்ஸாலையுமே ரசிக்கப்பட்டது. ஈவன் சிங்கம் 1 and 2 எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமும் கூட. ஸோ இப்போ மறுபடியும் இந்த படத்துலையும் காப் ரோல்ல நடிக்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒன்று வச்சிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இன்னொரு கொஸ்டினும் கேட்குறாங்க, படத்தை பத்தின ஏதோ விஷயமோ ஃபர்ஸ்ட் லுக்கோ எதுவுமே வெளியிடாம இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஜித்து மாதவன் சொல்றாரு, படத்தை ரசிகர்கள் கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கறதுங்கிறத நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம், அதனாலதான் எந்த மாதிரியான அப்டேட்ஸும் கொடுக்க முடியல. அண்ட் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, கதை மேல நம்பிக்கை இருக்கு, ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஒரு கண்டென்ட் உள்ள டைரக்டர் கண்டிப்பா இந்த மாதிரி பதில் தான் கொடுப்பாரு. அண்ட் சூர்யாவோட அடுத்தடுத்த ஹிட்டுக்காக நம்மளுமே அவருக்கு விஷ் பண்ணிப்போம்.
இப்போ இந்த சூர்யா 47 படத்தை பத்தி வந்திருக்க அப்டேட் அண்ட் கருப்பு படம், இப்படி ஒரு படம் தியேட்டர்ல சக்சஸ் ஆகி ஓடிடியில் அடி வாங்குது. பொதுவாக நிறைய படங்கள் தியேட்டர்ல கவனிக்கப்படாம விட்டுரும். ஆனா ஓடிடியில் வரும்போது நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த படத்தை, நம்ம கொண்டாட தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சம்பந்தமே இல்லாம தியேட்டர் ஹிட் ஆன ஒரு படம் ஓடிடியில் அடி வாங்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதை பத்தின உங்க கருத்துக்களையும், சூர்யா சாரோட எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.